நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட எல்லாத்துக்குமே காமனாக இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற அவங்கள்ட்ட இந்த பர்பஸ் இருக்குது. அவங்க செய்கிற ஒர்க்லேயோ பிஸ்னஸ்லேயோ ஒரு ஒரு கம்யூனிகேஷன்லேயோ ஸோ எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்ற ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போது நாமளும் அதே ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு பர்பஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த பர்பஸ் தான் நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸாகவே இருக்கும். பர்பஸ் இல்லைன்னா நம்ம மீடியக்காராக தான் ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ண முடியும். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு ஒர்க்குக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வெதர் பர்பஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம அதை ஒர்க்குக்காக மட்டும் பண்ணாமல் இங்கே நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறோம் இல்லையா, ஒரு க்யூரியஸாக வேறு மணியோ ஃபேமோ ரெஸ்பெக்டோ இதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நமக்கு ஈடுபாடோட ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இல்லையா, அதுதான் அந்த பர்பஸ் கொடுக்கும். இப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளாக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சேஸ் பண்ண வேண்டியது பர்பஸ். ஸோ பர்பஸ் நீங்கள் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பாத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த பாத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த பாத்தில் பயணப்பட்டதுனால நமக்கும் அதே மாதிரியான பாத்தாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. இந்த பாத் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களோட பாத் தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வேவும் தனியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்கில் செட் வேறு, அவங்களோட ஐடியாலஜி வேறு, எல்லாமே வேறையாக இருக்கும். நம்மளோட ஸ்கில் செட் ஐடியாலஜி எல்லாமே வேறையாக இருக்கும். ஸோ நம்ம பயணிக்கிற பாத்து, நம்ம பயணிக்கிற டைம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாத் லோன்லி தான், டிஃப்ரெண்ட் தான், நம்ம தனியாக பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பாத் என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஓகே நாம் இங்கே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கொடுக்கும். இது எப்போனா இனிஷியலாக இருக்கவே இருக்காது. வெதர் நீங்கள் ஒரு 4 or 5 years பில்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது இல்லையா, ஒரு செல்ஃப் டவுட் அப்போ தான் கிளியரே ஆகும். ஏன்னா இனிஷியல் டேஸில் நம்ம எந்த பாத்தில் போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாதனால ஒரு செல்ஃப் டவுட் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தப்பே கிடையாது. இந்த மாதிரியான கேரியர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம்.